முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்கன்னு அதிமுகவோட கூட்டணிக்கு வர கதவு எல்லாமே மூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கதவை மூடிட்டீங்களா? கதை உடைச்சுக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டு இருக்காங்க எங்ககிட்ட. அந்த கதவை உடைச்சுக்கிட்டு நேற்று ஒரு 15 எக்ஸ்எம்எல்ஏ ஒரு எக்ஸ்எம்பி இன்னும் ஒரு 10 நாள்ல பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க. அண்ணன் நீ கதவை மூடுங்க. நாங்கெல்லாம் யாரு கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பல. நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, நல்லவர்கள் எங்க பக்கம் இருக்காங்க, நல்லாட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க கதவை மூடனா கதை உடைச்சிட்டு வெளியே வர்றாங்க. இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல 15 எக்ஸ்எம்பி ஒரு எம்எல்ஏ 15 எக்ஸ்எம்எல்ஏ ஒரு எக்ஸ்எம்பி ஒரே நாள்ல சேர்ந்ததை பார்த்துருக்கீங்களானே? கதவை உடைத்து கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க. நாங்க எதுக்கு போய் கதவை தட்டணும்? யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை. எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம். மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க. பாராளுமன்றத்துல கொஞ்சம் சத்தமா கேளுங்க. பாராளுமன்றத்துல முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உங்களை கடுமையாக தலைவா நான் சொல்றது கேளுங்க. தலைவா எனக்கு அதிமுகவுக்கு என்னன்னா அண்ணாமலை திட்டினா அண்ணாமலை திரும்ப திட்டுவார். கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும். அந்தந்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும். அதனால நான் முதல்ல சரியா இருக்கேன். செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது. என்ன சொல்றது கேளுங்க. என்ன வார்த்தை என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க. கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது, அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல, அண்ணாமலை சாதாரண ஆளு, என்ன வேணாலும் சொல்றேன். அண்ணாமலை சாதாரண ஆள் தான். எனக்கு பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தை 5 வருஷம் கழிச்சு அதை போய் ஓட்டு கொடுக்குற ஜெயிக்கிற వ్యక్తి எல்லாம் தெரியாதுன்னு. ஆட்சிக்கு வர்றதே கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படிங்கிற தாரக மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு. அண்ணாமலை சாதாரண ஆள் தான். செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், மக்களோடு கூட்டணி இருக்கு, நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். செல்லா காசுகளா இருக்கிற ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா, அண்ணாமலை திரும்ப நம்மளை பேசினா மீடியா வெளிச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வலையில நான் விரும்பல. என்னுடைய பாதை தெளிவா இருக்கு. எங்கே செல்ல வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றேன். அதை நோக்கி போறேன். ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை ஒரு அரசியல்வாதியின் மீது வைக்க விரும்பல. எனக்கு கடுமையா பேச தெரியும். அதே வார்த்தை பதத்தை திரும்ப பயன்படுத்த தெரியும். அவசியம் என்று நினைக்கிறேன். மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புல நாங்க 21%. நீங்க சொல்ற கட்சி வாக்கு சதவீதம் எவ்வளவு? 16%. ஆண்ட கட்சி 6 முறை எம்பி 6 முறை ஆட்சியில் இருக்கும். என்ன சதவீதம்? 16%. கோவம் வரத்தானே செய்யும். கோவை மேல வரத்தானே செய்யும். ஆனா கோவம் வந்தா நான் ரசிக்கிறேன். என் மேல கோவம் வருதுன்னா இந்த கட்சி சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது அந்த அர்த்தம். அவங்க கோவம் வர்றதா எனக்கு பேரோமீட்டர். இன்னைக்கு நம்மளை எவ்வளவு திட்டினாங்க அண்ணா, நிறைய திட்டினாங்க. ஓ அப்பதான் நல்லது பண்ணிருப்போம் மாட்டுக்கு. அண்ணா இன்னைக்கு எதுவுமே உங்களை திட்டவே இல்லைண்ணே. ஓய் தம்பி அப்ப கொஞ்சம் நிறைய நல்லது பண்ண மாட்டிருக்கு. ஆனால் நீங்க சொல்ற செல்லா காசுகள் என்னை திட்ட இந்த கட்சியும் நானும் சரியான பாதையில் செல்லுகின்றேன் என்பது என்னுடைய குறியீடாக இருக்கிறது சகோதரர்.